வணக்கம் நண்பர்களே, நான் சுந்தர் மகாலிங்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் வித் எஸ்எம். வாங்க இந்த வார வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். எல்லா வளமும் செல்வமும் பெற்று குடும்பத்தோட ஆரோக்கியமாக சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். ஸோ ஹாப்பி நியூ இயர் மக்களே. இந்த வருஷம் அடுத்த ஆண்டு நமக்கு ரொம்ப நல்லதாக அமையும். இந்த வருஷம் நமக்கு கிடைச்ச நல்லது, வெகுமதி, அப்புறம் சில நெகட்டிவ்ஸ் ஆன விஷயங்கள் எல்லாத்தையுமே இதோட போகட்டும். நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு அடுத்த வருஷத்தை இன்னும் மேலும் சிறப்பாக செயல்படுவோங்கிற நம்பிக்கையோட அடுத்த வருஷம் பயணிக்கலாம். வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிரெடிட் கார்டு வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்க இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு நல்ல கார்டுன்னு சொல்லுவேன். நல்ல கார்டுன்னு ஒரு ட்ராவல் கார்டு. ஏன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் அட்லஸ் பேங்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த கிரெடிட் கார்டு வந்து கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பிளாட்டினம் ட்ராவல் கிரெடிட் கார்டு, அந்த கிரெடிட் கார்டையும் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க ரெண்டே கார்டு, ஒன்று வந்து ஆக்சிஸ் ஹொரைசன் கார்டு, இன்னொன்று வந்து இந்த கார்டு நம்மளோட ஹெச்எஸ்பிசி ட்ராவல் ஒன் கிரெடிட் கார்டு. ஏன் ஹெச்எஸ்பிசி ட்ராவல் ஒன் கிரெடிட் கார்டு பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன்னா, இதில் ஒரு கம்பேரிசன் இருக்கும். ஹெச்எஸ்பிசி பெஸ்ட்டாக நம்மளோட ஆக்சிஸ் ஹொரைசன் பெஸ்ட்டானு. எனக்கு ஆக்சுவலாக ஒரு நண்பரே நம்மக்கிட்ட ட்விட்டரில் கேட்டிருந்தாரு, அதுக்கப்புறம் இதில் கேட்டிருந்தாங்க, டெலகிராமில் கேட்டிருந்தாங்க. 2 நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, இது ரெண்டில் எது ப்ரோ பெஸ்ட்டு, ஆக்சிஸ் ஹொரைசன்னா ஹெச்எஸ்பிசியானு. ஒரு நண்பருக்கு வந்து ஒரு நண்பர் சொன்னார். அதில் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், அவரோட மிகப்பெரிய செலவு வந்து மாதாந்திர நகைச்சீட்டு. ஸோ அது ஆன்லைனில் நகைச்சீட்டு கட்டுவேன், கடையில் போய் நகைச்சீட்டு கட்டுவேன். நாங்கள் ஹெச்எஸ்பிசி ட்ராவல் ஒன்றில் என்ன ஒரு ட்ராபேக்னால், உங்களுக்கு வந்து நகைச்சீட்டுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த நண்பருக்கு ஹெச்எஸ்பிசி ட்ராவல் ஒன் கிரெடிட் கார்டு வந்து தேவையில்லைன்னு அர்த்தம். இன்னொரு நண்பர் கேட்டப்போ அவர்கிட்ட நகைச்சீட்லாம் பெருசாக கட்டுறதில்ல, ஆனால் வந்து மற்ற செலவுகள், கிராசரிஸு, அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரி இருக்கணுன்னே அப்போ ஹெச்எஸ்பிசி ட்ராவல் ஒன்றில் வந்து சில டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கிது. அதனால் அந்த டிஸ்கவுண்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, உங்களுக்கு இது செட் ஆகும், இது செட் ஆகாது. ஏன்னா அவருக்கு வந்து சில டொமஸ்டிக்கில் உள்ளூருக்குள்ளே ஃப்ளைட் எடுக்கிற வாய்ப்பு நிறையா இருக்குங்களா. ஏன்னா சென்னையிலேருந்து பெங்களூர் போவார், பெங்களூர்லேருந்து மும்பை போவார். அதனால் அந்த ஃப்ளைட் அதிகமாக எடுக்கிறதுனால அப்போ நான் சொன்னேன், அப்போ என்ன பண்ணுங்கள், ஹெச்எஸ்பிசி ட்ராவல் ஒன் வாங்கிக்கோங்க. ட்ராவல் ஒன் வாங்கிட்டிங்கன்னா ஹெச்எஸ்பிசி ட்ராவல் ஒன்றில் ஹாப்பர்னு அவங்களோட ஆப் இருக்குது. எப்படி ஆக்சிஸ்க்கு வந்து ட்ராவல் எட்ஜ் இருக்கோ, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸுக்கும் ட்ராவல் போர்ட்டல் இருக்குது. ஆனால் அது ஜனவரி 1 அதை ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐசிஐசிக்கு இருக்குது, இன்ஃபினியா ஸ்மார்ட் பை இருக்குது, அதாவது ஹெச்டிஎஃப்சிக்கு ஸ்மார்ட் பைன்னு ஒன்று ஆப் இருக்குது. இந்த மாதிரி ஹெச்எஸ்பிசியில் ஹாப்பர்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் பேசாமல் ஹெச்எஸ்பிசி போயிருங்க அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தவங்க தேவைக்கு ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டு எது பெஸ்ட்டுங்கிறத நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். ஸோ அதனால் நான் டெலகிராம் லிங்க் உங்களுக்கு தரேன், 1-on-1. இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ, எந்த ஒரு ரூபாயும் கிடையாது. உங்கள் டேட்டாவும் நான் எடுக்க போகிறது கிடையாது. எந்த ஒரு பர்சனல் டீடைல்ஸ் சொல்ல போகிறது தேவை கிடையாது. நீங்கள் என்ன, உங்கள் ஒர்க் என்னென்னா, என்ன ஒர்க் மீன்ஸ் உங்களோட சேலரி எந்த அளவுக்கு இருக்கும், அது உங்கள் எக்ஸ்பென்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும், இன்கம் எந்த அளவுக்கு இருக்கும், இதில் நம்ம என்ன ப்ளே பண்ணலாம், எதில் அதிக செலவு பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கேற்றப்பல நம்ம கார்ட்ஸை ப்ளே பண்ணலாம். கார்ட்ஸ் ப்ளே மீன்ஸ் எந்த கார்டு வந்து உங்களுக்கு ப்ரையாரிட்டி கார்டு, இந்த கார்டு தான் டே 1லேருந்து டே 30 வரைக்கும் ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்க கார்டு. சில கார்டு வந்து இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கார்டை எடுத்து ஓரமாக தூர வச்சுறது பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி கால்குலேட்டிவ்க்கு தான் இந்த ஒரு செக்மெண்ட்டே இருக்குது. நம்ம நண்பர்கள் கூட எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக தான். ஸோ அதனால தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஹெச்எஸ்பிசி ட்ராவல் ஒன் கிரெடிட் கார்டு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ட்ராவல் பேஸ்டு கிரெடிட் கார்டு. நம்ம வழக்கம் போல் கார்ட் மேவன் வெப்சைட்டுக்கு போயிடலாம். ஸோ இதுதான் அந்த கார்டு. இந்த கார்டோட ஃபீஸ் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 4000 ரூபா, 4999 ரூபா, 5000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ ஒரு 6000 ரூபா வந்துடணும் இங்கே எல்லாம் சேர்த்து. இது வந்து மாஸ்டர் கார்டு நெட்வொர்க்கில் மட்டும்தான் வரும், அது ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கார்டு வந்து என்னென்னா, ஹெச்எஸ்பிசி இப்போ என்னென்னா ஏறுமுகத்தில் இருக்குது. ஏறுமுகம்னா டிஸ்கவுண்ட்ஸு, ஆஃபர்ஸு, ரிவார்ட் பாயிண்ட்ஸு. அடுத்து ஹெச்எஸ்பிசி வந்து கிஃப்ட் கார்டு போர்ட்டல் கொண்டு வர போகிறாங்க, ட்ராவல் போர்ட்டல் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஏறுமுகத்தில் இருக்குது ஹெச்எஸ்பிசி தான். மற்ற எல்லா கார்டு ரிவார்ட்ஸை வந்து சுருக்குறாங்க, ஹெச்எஸ்பிசி வந்து ரீவேல்யூ பண்ணுறாங்க. டீவேல்யூ பண்ணி கேள்விப்பட்டிருப்போம். அதாவது கொடுக்குற வெகுமதிகள், ரிவார்ட்ஸு, அப்புறம் கொடுக்குற டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர்ஸை எல்லா பேங்க்கு குறைக்கிறாங்க, கட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்து ரீவேல்யூ பண்ணுறாங்க, எல்லாத்தையும் அதிகப்படுத்துகிறாங்க, ஒவ்வொரு கார்டையும் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. நான் இந்த வருஷத்தில் என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து எனக்கு ஆக்சிஸ் ஹொரைசன் இருக்கனால, எனக்கு அதிலேயே தேவைகள் இருக்கனால எனக்கு ஹெச்எஸ்பிசி தேவைப்படல. ஆனால் நான் ஒரு ஹெச்எஸ்பிசி கார்டை வந்து பார்த்துருக்கேன், அதை தான் நெக்ஸ்ட் இயர் வாங்க போகிறேன். ஹெச்எஸ்பிசி ப்ரீமியர்னு ஒரு கார்டு, அது வந்து டாப் டியர் ப்ரீமியமான கார்டு. அந்த கார்டு ஏன் வாங்குறேன், எதுக்கு வாங்குறேங்கிறது அடுத்த வருஷம் புத்தாண்டில் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வாங்க இதை பார்க்கலாம்.
இது வந்து ஆக்சிஸ் இன்ஃபினியா, ஆக்சிஸ் பர்கண்டி, மேக்னஸ் பர்கண்டிலாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குல்ல. மேக்ஸ் M4Bம்பாங்க, மேக்ஸிஸ் ஃபார் பர்கண்டி ப்ரைவேட். ஸோ அந்த கார்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே, வருஷம் இல்லை மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே எக்ஸ்பென்ஸ் இருக்கவங்க அந்த கார்டு யூஸ் பண்ணலாம். அந்த கார்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணால் கீழே கமெண்ட்டில் போடுங்க, கண்டிப்பாக போடுறேன். நான் சொன்ன மாதிரி 5000 ஃபீஸு. நீங்கள் 5000 ஃபீஸ் கட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1000 கேஷ்பேக் கிடைக்கும். ப்ளஸ் 3000 மதிப்பில் போஸ்ட் கார்டு ஹோட்டல் இருக்குல்ல, ஹோட்டல் வவுச்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் 3000 மதிப்பு 3 மாதம் ஈஸி டைனர் ப்ரைம் மெம்பர்ஷிப் கிடைக்கும். அப்புறம் 3000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து 1 லட்ச ரூபா, 90 நாளுக்குள்ள 1 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 3000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கேஷ்பேக்காக கிடைக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கார்டு வாங்கி ஃபீஸ் கட்டின உடனே 1000 கேஷ்பேக்கும், 3000 மதிப்பில் போஸ்ட் கார்டு ஹோட்டல் வவுச்சர் கிடைக்கும். அப்புறம் 3 மாதம் ஈஸி டைனர் மெம்பர்ஷிப் கிடைக்கும். அப்புறம் 3000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ், 1 லட்ச ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி 90 நாளுக்குள்ள ஸ்பெண்ட் பண்ணால் இது எல்லாமே கிடைக்கும். போனஸ் ஆஃபராக 31 டிசம்பர் 2025 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 4000 கேஷ்பேக், எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கார்டில். எஸ் மக்களே, இன்றைக்கி தான் கடைசி டேட். இன்றைக்குள்ளே நீங்கள் இந்த கார்டை அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டாலே போதும். அப்ரூவ் எப்போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு ஃபைன்னா 4000 மதிப்பில் கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ரிவார்ட் ரைட்ஸ் வந்து 2லேருந்து 4 ரிவார்ட் பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு 100 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும். ஏன் 2லேருந்து 4ங்கிறேன்னா கீழே நம்ம பார்க்க உங்களுக்கே தெரியும் ஏன் 2லேருந்து 4 சொன்னேன்னு. ஸோ ஒரு ரிவார்ட் பாயிண்ட்டோட மதிப்பு வந்து என்னென்னா ஒரு ஏர்லைன் மைல் ஒரு ஹோட்டல் ரிவார்ட் பாயிண்ட்ஸோட மதிப்பு இருக்கும். இது வந்து வருஷத்துக்கு 6 டொமஸ்டிக் லவுஞ்ச் ஆக்சஸும் 4 இன்டர்நேஷ்னல் லவுஞ்ச் ஆக்சஸும் கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு 6 டொமஸ்டிக் 4 இன்டர்நேஷ்னல். ஸோ கம்பைன் பண்ணால் 10 கிடைக்கும். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா 10,000 போனஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் சேலரி வந்து வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா, மாதத்துக்கு 50,000 இருந்தால் போதும். 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். குறிப்பாக இந்தந்த சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 நகரங்கள் இருக்கவங்க தான் கிடைக்கும். சென்னை சுற்றி இருக்க பகுதி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த கார்டு கிடைக்கும். ஸோ அதனால் அது பிரச்சனையே இல்லை. அதை நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் 2 நகரங்கள் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து மற்ற ஊரில் இருந்தீங்கன்னா கிடைக்காது. அதனால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இது பேங்க்கோட இது. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் மாதிரி இவங்களும் லொக்கேஷனை, ஃபாரின் பேங்க்ஸ்லாம் ஏன்னு தெரியல, அவங்களோட டெமோகிராஃபியை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. இவ்வளோ இந்த சிட்டிஸ் தான் தருவேன், இத்தனை சிட்டி தருவேன். ஏன்டா கொரியர் அனுப்ப போகிறீங்க, ஆன்லைனில் கேவைசி பண்ண போகிறீங்க, இதுக்கேண்டா நீங்கள் எங்கள் ஊருக்குலாம் தர மாட்டேங்கிறீங்க. மேபி அவங்களால கிராஸ் வெரிஃபை பண்ண முடியாதோ என்ன தெரியல. ஸோ அவங்களை ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் கேஷ்பேக் 1000, 31 அப்ளை பண்ணால் 4000 கேஷ்பேக்கு. போனஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து 2000லேருந்து 3000 ரூபாய்க்குள்ளே உண்டான போனஸ் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ 6000 ஃபீஸ் கட்டுறவங்களுக்கு 8000 ரூபாய்க்கு வரைக்கும் வேல்யூபுல்லான இது கிடைக்கிது உங்களுக்கு இந்த கார்டை பொறுத்தவரை. ஸோ நான் சொன்னேன் பாருங்கள், எதில் எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குன்னு பாருங்கள். ஃப்ளைட்ஸு, ஹோட்டல்ஸு, ட்ராவல் அக்ரிகேட்டர்ஸ், ஃபாரின் ஸ்பென்ஸு, அதாவது ஃப்ளைட்டு ஹோட்டல் இருக்குல்ல அதுலேயோ, அப்புறம் ட்ராவல் OTM வாங்கலை, கிளியர் ட்ரிப்பு, யாத்ரா, கோஐபிபோ, அப்புறம் ஃபாரின் வெளிநாட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதை தாண்டி டொமஸ்டிக்காக நம்ம கடகண்ணி, அப்புறம் க்ராசரிஸு, அமேசானு, ஃப்ளிப்கார்ட் ஆன்லைனில் வாங்குறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்பெண்டுக்கு, எஜுகேஷனுக்கு, வேலெட்டுக்கு, ஜுவல்லரிக்கு, ஃபியூவலுக்கு, இன்சூரன்ஸுக்கு, ரியல் எஸ்டேட் டேக்ஸ், இதுக்கு எதுக்குமே ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. நான் சொன்ன பாருங்க, நகைகளுக்கு இதில் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. ஸோ அதை நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் 50,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும். அதுவே ரொம்ப அதிகம். 50,000 ரிவார்ட் பாயிண்ட் நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா அது பெரிய விஷயம். ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு செலவு இருக்காது. அதனால் உங்களுக்கு 50,000 ரூபா வரைக்கும் ஒரு மாதத்துக்கு ரிவார்ட் பாயிண்ட் சம்பாதிச்சிக்கலாம். இதுவே ரொம்ப பெரிய போனஸ் தான். வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா செலவு பண்ணிங்கன்னா 10,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் போனஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து பெஸ்ட்டான ஒரு கார்டுன்னு நான் சொல்லுவேன். யாருக்கு இது பெஸ்ட்டான கார்டுனா, உங்ககிட்ட நகைச்சீட்டு இந்த மாதிரி இது இல்லை, உங்கள் செலவே வந்து ட்ராவல் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன், டொமஸ்டிக் ட்ராவல், ஆஃபீஸ் விஷயமா, வெளியே போகிற விஷயமா, இல்லை உங்கள் பிரதரோ சிஸ்டரோ ஃபேமிலியோ யாராவது வெளி மாநிலங்கள், வெளி ஊரில் நீங்கள் இருக்கீங்க, இல்லை அவங்க இருக்காங்க, ஃப்ளைட் அடிக்கடி அவங்களுக்கு போட்டு விட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த கார்டு ரொம்ப பெஸ்ட்டான கார்டு. அதை தவிர்த்து மற்ற யாருக்கும் இந்த கார்டு தேவைப்படும் கேட்டிங்கன்னா, நிறைய ஆஃபர்ஸ் தேவைப்படும். ப்ரோ எனக்கு லவுஞ்ச் ஆக்சஸ் யூஸ் பண்ணுவேன், வருஷத்துக்கு 2 ட்ரிப்போ போவேன், எனக்கு லவுஞ்ச் ஆக்சஸ் தேவைப்படும், கொஞ்சம் ஆஃபர்ஸ் தேவைப்படும், அவங்க இந்த கார்டு அப்ளை பண்ணலாம். அதை தாண்டி ஆக்சிஸ் அட்லஸோ, ஹொரைசானோ, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பிளாட்டினம் ட்ராவல் கிரெடிட் கார்டோ இந்த மாதிரி கார்டு வச்சுருக்கவங்களுக்கு இந்த கார்டு இப்போதைக்கு தேவைப்படாது. அது நான் இங்கேயே சொல்லிடுறேன். அந்த அக்ரிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யாத்ரா, ஈஸ்மை ட்ரிப்பு, பேடிஎம் ட்ராவல், கிளியர் ட்ரிப்பு, ஸ்டே விஸ்தா. ஸோ இவங்க இதெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து அப்படி ஜம்ப் கிடைக்கும். ஸோ அதையும் மறந்துடாதீங்க. அண்ட் அவங்க ட்ராவல் ஹாப்பர்னு ஒரு போர்ட்டல் சொன்ன பாருங்கள், அந்த போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 6 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ 6 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா
24% ரிட்டர்ன் கிடைக்கும். அது எப்படி நீங்கள் கேட்குறீங்களா? நான் ஆக்சுவலாக ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 6x ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னால் வெறும் 6 கிடையாது. 6 ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்போ 6xனா 6 × 2 = 12 ரிவார்ட் பாயிண்ட்ஸ். அந்த 12 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அக்கார் ஹோட்டல் ப்ரோக்ராம் இருக்குது. மேரியாட், இங்கே இந்த சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் எனக்கு மேரியாட் ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளோ பிடிக்கணும். ஸோ மேரியாட்டுக்கு இணையாக ஒரு ஹோட்டல் செயின் உலகம் பூரா இருக்குன்னா அது அக்கார், ACCOR ALL, அந்த அக்கார் ஆல் அந்த ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் = 2 rupees. ஸோ இது வந்து 6 × 2 = 12 பாயிண்ட்டு. இதில் 1:1 ட்ரான்ஸ்ஃபர். ஒரு HSBC பாயிண்ட் = ஒரு அக்கார் பாயிண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு அக்கார் பாயிண்ட்டோட வேல்யூ 2 ரூபா. அப்போ 12 பாயிண்ட்டோட மதிப்பு 24 ரூபா. ஸோ ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 24 ரூபா கிடைக்கும் ஹோட்டல் புக் பண்ணிங்கன்னா. அதே ஃப்ளைட் புக் பண்ணிங்கன்னா 4x. அப்போ 4 × 2 = 8. அப்போ 8 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா 16 ரூபா மதிப்பில் இது கிடைக்கும். ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு 24% ரிட்டனும், இதில் ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு 16% ரிட்டனும் கிடைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி 1:1 ஏர்லைனு, நான் சொன்ன மாதிரி 1:1 ஏர்லைன் பார்ட்னர். இந்த பாருங்கள், ஏர்லைன் பார்ட்னர், அப்புறம் அக்கார் வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு 16-24% கிடைக்கும். இது ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெஸ்ட்டான கார்டு. அதே மாதிரி இந்த ஹாப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கேரண்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் இதில் புக் பண்ணுறீங்கன்னு வைங்க, புக் பண்ணிவிட்டு வேறு ஒரு வெப்சைட்லையோ சைட்லையோ 40 டாட்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் இங்கே கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் க்ளைம் பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரைஸ் மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க. அந்த போர்ட்டலில் 10,000 ரூபா விற்கிது, இந்த HSBC ஹாப்பரில் 12,000 ரூபா விற்கிதுன்னா அப்போ ப்ரைஸ் டிஃபரன்ஸ் 2,000 ரூபா. அந்த 2,000 ரூபா என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட்டில் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ப்ரைஸ் கேரண்டி இதில் இருக்குது. ஸோ பெஸ்ட் ப்ரைஸ் கேரண்டியும் ப்ரைஸ் ட்ராப் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக அதை நம்பி இந்த சைட்டில் புக் பண்ணலாம். அண்டு பாருங்கள், buy 1 get 1 மூவி டிக்கெட்ஸ் இருக்குது, 10% டைனிங்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்கனால buy 1 get 1 மூவி டிக்கெட்ஸ். ஸோ 200 ரூபா வரைக்கும் மதிப்பிலான மூவி டிக்கெட்ஸ் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். மாதத்துக்கு 2 வாட்டி கிடைக்கும். ஸோ அதையும் மறந்துடாதீங்க. டொமஸ்டிக் லவுஞ்ச் ஆக்சஸ் வந்து 6, இன்டர்நேஷனல் லவுஞ்ச் ஆக்சஸ் வந்து 4. லவுஞ்ச் கீ மூலியமாக, அதாவது வெளிநாட்டு லவுஞ்ச் வந்து ப்ரையாரிட்டி பாஸு, ட்ராகன் பாஸு, ட்ரீம் ஃபோக்ஸ் பாஸு, லவுஞ்ச் கீ, இந்த மாதிரி ஒரு பல அக்ரிகேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த அக்ரிகேட்டர்ஸில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அக்ரிகேட்டர் வந்து லவுஞ்ச் கீ. ஒரு 10-15 அக்ரிகேட்டர் இருக்காங்க. அதில் டாப் 6 தான் பெஸ்ட்டு. ஜப்பனீஸ் நெட்வொர்க் சேர்ந்தது ஒன்று, சைனீஸ் நெட்வொர்க் சேர்ந்தது ஒன்று. ட்ராகன் பாஸ்னால் சைனீஸு, ட்ரீம் ஃபோக்ஸ்னால் இந்தியா, ப்ரையாரிட்டி பாஸ்னால் வேர்ல்டு வைட். ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஏர் மைல்ஸு இது எல்லாமே இங்கே இது ட்ரான்ஸ்ஃபர் ரேஷியோ நீங்களே பார்த்துக்கங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு ஏர் ஏஷியா பாயிண்ட் = 3 மைல்ஸ். அப்போ ஒரு HSBC பாயிண்ட்ஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா 3 ஏர் ஏஷியா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஏர் ஏஷியா பாயிண்ட்ஸில் யார் இப்போ ட்ராவல் பண்ண போகிறா கேட்குறது எனக்கு புரியுது. இருந்தாலும் நம்ம திருச்சியிலேருந்து கோலாலம்பூர் ஃப்ளைட்டில் எடுத்திங்கன்னா ஏர் ஏஷியா தான் பக்கா கனெக்டிவிட்டி இருக்குது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நிறைய ஏர்லைன்ஸ் இதில் இருக்குது, நான் பார்க்காத சில ஏர்லைன்ஸ்லாம் இதில் இருக்குது. அதனால தான் இந்த கடை நான் ப்ரிஃபர் பண்ணுங்கள். சப்போஸ் யாருமே ஏர்லைன் கேமில் இல்லாதவங்க இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொல்கிறேன். ஸோ அதுதான் மக்களே. ஸோ அவ்வளோதான். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால், ஹோட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பார்ட்னர்ஸ், ஆனுவல் ஃபீஸ் எல்லாமே இதில் இருக்குது. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்டு ஒன் டெலகிராமில் பேசணும்னு நினச்சிங்கனாலும் டெக்ஸ்ட்டு தான், ஏன்னா சேட் என்னால் கால் பேச முடியாது. ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் இருக்கும், அதனால் பிஸியாக இருப்பேன். அப்படி இப்படி எங்கேயாச்சும் ஓடி போயிடுவேன், அதனால தான் கால் பேச முடியாதுங்கிறேன். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை கண்டிப்பாக 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்ளை பண்ணிடுவேன். உங்களுக்கு என்ன விதமான கார்டு எது வேணாலும் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். ஸோ கம்ப்ளீட் கைட் பண்ணலாம். அவ்வளோதான் மக்களே, வேற ஒன்றும் இல்லை. மறுபடியும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். எல்லா செல்வமும் வளமும் பெற்று நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.